8வது வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப கவனிங்க, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருப்போம், ஆனா கர்த்தர் ஒன்று செய்வார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்கின்ற ஒரு படை தளபதி இருக்கிறான். அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நல்ல ஒரு திறமசாலி, நல்ல ஒரு பலசாலி. அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. என்ன குறை அப்படின்னா, அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வெளியில பார்க்கும் பொழுது நல்ல பலசாலி, நல்ல திறமையானவன். ஆனா தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. அவன் குஷ்டரோகியா இருந்தான். இந்த பிரச்சனையை அவனால மாற்ற முடியல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட வெளியில நல்ல ஆக்டிவா இருப்போம், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனம் நம்மை ஆட்கொண்டு கொண்டே இருக்கு. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும், இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவனும் கூட கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கை வெளித்தோற்றம், அதாவது ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனா உள்ளுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியில நல்ல பராக்கிரமசாலியா இருக்கிறார்கள், அநேகரை ரட்சிக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் நாகமான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீரியாவுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த மனுஷன் இஸ்ரவேலில் இருந்து ஒரு சிறிய பெண்ணை அவன் கொண்டு வந்திருந்தான். அவங்க அந்த சின்ன பெண்ணு தான் அவங்களுடைய துணைவியாருக்கு இந்த நாகமனுடைய துணைவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க தேசத்துக்கு போனா நம்முடைய ஆண்டவனுக்கு சுகம் உண்டாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு ஒரு நிருபங்களை வாங்கி கொண்டு போறாங்க, எப்படியாவது சுகம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க போன உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு நம்ம மேல கையை வச்சு தடவி நமக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு போறாரு. ஆனா அங்க போய் வாசல்ல நின்ன உடனே அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். எலிசாவை இடத்துல போய் நிற்கிறார். நாங்க சீரியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்க எங்களுக்கு சுகத்தை தரணும். இப்போ இவர் என்ன நினைக்கிறார், நாகமன் என்ன நினைக்கிறேன்னா, அவரு தீர்க்கதரிசி உள்ள கூப்பிட்டு அவரை தொட்டு அவரை சுகப்படுத்துவாரு இவர் நினைச்சிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, நீ போய் யோர்தானில் என்ன பண்ணு, 7 தரம் என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு அப்படின்ட்டார். உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு.
பாருங்க, அதுல 11ஆம் வசனத்துல, அதற்கு அதற்கு நாகமான் நாகமான் கடும் கோபம் கடும் கோபம் கொண்டு கொண்டு புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் அவன் வெளியே அவன் வெளியே வந்து நின்று வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கையினால் அந்த இடத்தை தடவி தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் இவ்விதமாய் குஷ்டரோகம் நீங்கி விடுவான் என்று குஷ்டரோகம் நீங்கி விடுவான் என்று எனக்குள் எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் சொல்றாரு பாருங்க, நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, நான் போய் நின்ன உடனே நான் பெரிய ஆளு, நான் பட தளபதி, நான் போய் நின்ன உடனே அவர் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு அவர் கையால தொட்டு என்னை சுகப்படுத்துவார் நான் நினைச்சா, இவர் போய் என்ன பண்ணிட்டாருங்க, அங்க அங்க அவர் கிட்ட கூட உள்ள கூட கூப்பிடல, நீ அப்படியே போய் யோர்தான்ல 7 வாட்டி முழுகுப்பா, முழு சுகமாயிடும் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு அவர் தொட்டு என்னை சுகப்படுத்துவார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வார்த்தை அனுப்பி நான் சுகப்படுத்துறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு செய்வார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ நான் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், கர்த்தரை என் வாழ்க்கை இப்படி மாத்துவாரு, ஆனா இப்படி மாத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எது ஆண்டவர் சொன்னாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் சொல்லுவார். எதை செஞ்சாலும் அவர் நம்ம நன்மைக்காக தான் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த நாகமனை இப்படி சொன்ன உடனே இவன் இந்த மாதிரி நினைச்சிட்டு கோபத்துல வெளியே வந்துட்டான். உடனே கூட சொன்னார், ஆண்டவரே ஒருவேளை இதை விட பெரிய விஷயத்த சொல்லி தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன காரியம். 7 வாட்டி முழுக சொன்னாரு, மூழ்கிதான் பாருங்க. அல்லேலூயா. அதே போல யோர்தான்ல 7 முறை இந்த நாகமன் மூழ்கினார். 7ஆவது வாட்டி எழுந்திருக்கும் பொழுது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை, விடுதலை தேவையா, கர்த்தரிடத்துல நீ வந்திருக்கிற, நீ நினைச்ச மாதிரி இல்ல, கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன நினைச்சிருக்காரோ அதை செஞ்சு முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க 2020 இப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றணும், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. ஆனா இந்த 2021 சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது என் வாழ்க்கையில நான் அதற்கு முற்றிலுமாய் நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக தனக்கு சுதந்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் எப்படின்னு சொன்னா 2 நினைவா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 18:21ல அங்க எலியா அங்க சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க எலியாவை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஏன்பா 2 நினைவுகளை குந்தி குந்தி நடக்கிறீங்க, ஏன் 2 விதத்துல யோசிக்கிறீங்க? ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட வரீங்க, வெளியே போனீங்கன்னா வெளியே என்ன பண்றீங்க, போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு 2 நினைவுகள் குந்தி குந்தி என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இவங்க யாரு அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தனக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆனா அவங்க நினைவுகள் எப்படி தெரியுமா இருக்கு, 2ஆ இருக்கு. ஒரு பக்கம் கர்த்தர் வந்தாருன்னா கர்த்தர், இன்னொரு பக்கம் பாகால் வந்தா பாகால். இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆலயத்துக்கு வரும்போது ஆறாங்க, வெளியே போயிட்டு கிளி சூசிக்காரன் வந்தா இல்ல வேற யாருன்னா வந்தாங்கன்னா அங்கே என்ன பண்றது, ஐயா நேரமே சரியில்லை, என்ன ஏதாவது நான் பார்த்து சொல்லுங்க, கையை பார்த்து சொல்லுங்க, காலை பார்த்து சொல்லுங்க, இல்ல கிளியை பார்த்தா சொல்லுங்க, எதை பார்த்தா சொல்லுங்க, எதனா ஒண்ணு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு மக்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா 2ஆ இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி கர்த்தருக்குள்ள வந்துறியோ அப்பவே உங்களுடைய சடங்காச்சாரங்கள், உடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க விட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை அதுல நம்ம பழைய வாழ்க்கையில பெரிய ஜீனியஸா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தான் உங்களை நடத்தணும், ஆண்டவர் தான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க எலியா சொல்றாரு, எவ்வளவு நாள் 2 நினைவா இருப்பீங்க,
ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? ஏன் பலவீனப்பட்டு நடக்கிறீங்க? ஒண்ணு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. எது உண்மையோ அதை நீ ஃபாலோ பண்ணு. சும்மா எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் தான் பண்ணத கேட்டுட்டு இருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம். நான் கர்த்தரை பின்பற்றி வர ஆரம்பிச்சிட்டேன். இனி நான் உலகத்தை நட பண்ண மாட்டேன், திருப்பி பார்க்க மாட்டேன், பழைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்க மாட்டேன், பழைய சடங்காச்சாரங்களை நான் பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை மாத்திரம் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய போட்டி. ஒன்று எலியா சொல்றாரு, கர்த்தர் தெய்வம்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த பக்கத்துல 850 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள், தூப்பு விற்கிற ஆராதனைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 850 பேர் அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் எலியா மட்டும் நிக்கிறார். அந்த பக்கம் 850 பேர் சுத்தி இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு காலையை தெரிஞ்சுக்கங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு டைம். அந்த காலை மேல இருந்து அக்னி அந்த காலையை பறிச்சதுன்னா, அந்த பலியை ஏத்துக்குச்சுன்னா இதுதான் பாகால் தான் தெய்வம். இல்ல நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் தான் வானத்துல இருந்து அக்னி இறங்கினாருன்னா ஆண்டவர் தான் தெய்வம். இதுல ரெண்டுத்துல ஒரு தெரிஞ்சுங்க அப்படின்னா, உடனே நீங்க அதிகமான பேர் இருக்கீங்க, 850 பேர் நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு காலையை தெரிஞ்சுங்க, அதை துண்டு துண்டா சந்து சந்தா துண்டிங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, பலியை நீங்க ஆண்டவர் வானத்துல இருந்து அக்னி இறங்கட்டும். பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, உடம்பெல்லாம் கீரிக்கிறாங்க, உடம்பெல்லாம் அவங்க ரத்தம் ஊத்துற வரையும் கத்துறாங்க. ஆனாலும் ஒரு மறு உத்தரவு பிறக்கல. அப்புறம் சாயந்தரத்துல எலியா சொல்றாரு, அப்பா எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையை துண்டு துண்டா வச்சு அந்த பலிபீடத்து மேல வச்சு கட்டைகளை அடுக்கி அதுக்கு கட்டை மேல ஒரு 12 கொடுத்து தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய வார்த்தைப்படி செய்கிறேன் என்பதை இந்த ஜனங்க அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்ல வார்த்தையில வானத்திலிருந்து அக்னி அந்த பலியை வச்சுட்டு, அல்லேலூயா. கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பதை அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எலியாவை போல நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்திலே கர்த்தர் தான் தெய்வம் என்பதை ஆண்டவர் நம்மை கொண்டு நிரூபிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, 2 நினைவா இருக்கிறார். ஒரே நினைவு தான், கர்த்தர் மாத்திரம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, சில நேரத்துல நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஆனா சம்பாத்தியங்கள் நம்ம வீட்டுல சேர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உடையவனுடைய நினைவுகள் செல்வத்தை சேர்க்குமா. மனசை எப்பவுமே 2 நினைவை வச்சு பதறிச்சுன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை உண்டாக்குமா, பதறியவனுடைய நினைவுகள் தரித்திரத்தை கொடுக்குமா. பாருங்க, ஒரு மனுஷன் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தானா அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்ல ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் தாங்கும். அல்லேலூயா. மனசு பதறி 2 நினைவா இருக்கு, இது நடக்குமா அது நடக்குமா, இது போகுமா அது போகுமா, என்ன நடக்கும். நீ உன் மனசு பதறிச்சினாலுமே என்ன ஆயிடும், அது தரித்திரத்துக்கு கொண்டு போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய நினைவுகள் எப்படி மாறணும்னா, ஜாக்கிரதை உள்ள நினைவுகளா மாறும். நீங்க நினைக்கிறதுல கூட ஒரு தவறு கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவர் நமக்கு 2 நினைவு இருக்கு. ஒன்று நல்ல நினைவு, இன்னொரு துன்மார்க்கமான நினைவு. இது 2 மாறி மாறி வந்துட்டு இருக்கும். நீங்க எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அது போல நீங்க மாறுறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு வசனத்தை வாசிப்போமே. நீதிமொழிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தமானவருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். அப்ப பாருங்க, துன்மார்க்கருடைய நினைவுகள் ஆண்டவருக்கு என்ன பண்ணுதான், அருவருப்பா இருக்கு. அப்ப நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு, துன்மார்க்கமா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அது துன்மார்க்கமா இருக்கு. எப்ப துன்மார்க்கமா மாறுச்சு, எப்போ ஆண்டவரை விட்டு அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாமோ அப்பவே அவனுடைய இருதயம் எப்படி மாறிச்சுன்னா, பொல்லாப்பினால நிறைந்துருச்சு, துன்மார்க்கமா நிறைந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் எப்பொழுதும் பொல்லாததா இருக்கு. அப்ப பொல்லாத நினைவுகளோடு கூட மனிதன் இருக்கிறான். வாசிப்போம். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார், அப்பொழுது கர்த்தர், இனி மனுஷனின்
நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அப்ப மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா பொல்லாததா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகள் நல்ல நினைவுகளாய் மாறணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நல்ல நினைவுகளா மாறணும்னு சொன்னா நீங்க என்ன கேட்கணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் நினைக்கிறது இல்லை, ஆண்டவரே நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில என்ன பண்ணணும் நடக்கும். உங்க நினைவுகள் என் நினைவுகளா மாறணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைவுகள் என் நினைவுகளா மாறணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி மாறணும்னு சொன்னா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்கிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 4:13 வாசிப்போம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனுஷனுடைய நினைவுகள் என்ன என்பதை ஆண்டவராக தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லாருடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ அவருடைய நினைவுகளா நம்முடைய நினைவுகள் மாறணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது இருபுற கருக்குள்ள பட்டயமாயிருக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய எல்லா விதத்தையும் அது என்ன பண்ணுது, ஆராய்ந்து பார்க்கிறது. வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தினுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ உன்னுடைய எல்லா விதமான நினைவுகளையும் யோசனைகளையும் அந்த வார்த்தை வகையறுக்கிறது. பார்க்கணும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க ஆண்டவருடைய ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் அல்ல, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நினைவுகளாய் என்னுடைய நினைவுகளை அப்படி மாற்றும் பொழுது கர்த்தர் இந்த பூமியில எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியா செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவனுக்கு எப்படியாவது இயேசு சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் சொன்னா இயேசு கிட்ட வந்தா அவங்க சுகம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி, உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு. உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் மனசில் நினைக்கிறாங்க, இவர் யாரைய பாவத்தை மன்னிக்க, இவர் தச்சன் இல்லை, இவர் இவருடைய அப்பா யோசிப்பு இல்லை, இவரு எப்படி பாவத்தை மன்னிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அவங்க நினைவுகளை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்திய 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போ. அந்த திமுக பார்த்து சொன்னாரு. அப்போ சுத்தி இருக்கிறவங்களுடைய நினைவுகள் எல்லாம் என்ன, இவர் யாரையா பாவத்தை மன்னிக்க அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய நினைவுல இருந்து சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியா இல்ல எழுந்து நடந்து சொல்றது ஈஸியா? ஆண்டவர் சொல்ற எழுந்து நட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ காரணம் என்னென்ன, அவருடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள் அவனை நடக்க விடாதபடி தடை பண்ணியிருந்தது. அவர் திமிர்வாதக்காரனாய் மாறுவதற்கு தடையாயிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாததுக்கு தடைன்னு சொன்னா நம்முடைய நினைவுகள். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நினைவு உங்களுடைய கரத்தில் நான் போடுகிறேன், என் பொல்லாத நினைவை, என் அக்கிரம நினைவை, என்னுடைய எல்லா விதமான தவறான நினைவுகளை மாற்றி உங்களுடைய நினைவு போல எனக்கு மாற்றினாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 98:3 நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் ஒரு 2 வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 98:3 வாசிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். அப்போ ஆண்டவர் தமது கிருபையும் தமது உண்மையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? தம்முடைய ஜனங்களுக்காக நினைவு கூர்ந்தார். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னை ஆண்டவர் பேர் பிரிச்சிருக்கிறார். உன்னை என்னை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபையும் உண்மையும் ஆண்டவராக தேவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் அடிமைத்தனப்பட்டிருந்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏசாயா 63:11 மோசேயும் தம்முடைய ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். அப்ப மோசேயும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாங்க? நினைவு கூர்ந்தார். யாத்திராகமம் 6:5 சொல்றது, அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அல்ல. கர்த்தாவே, உம்முடைய நினைவுகள் உம்முடைய வழிகள் ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நான் உம்முடைய ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் உம்முடைய வழிகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நினைவுகளை போல என்னுடைய நினைவுகளை மாற்றுங்க, உம்முடைய வழிகளை போல என்னுடைய வழிகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இனி எனக்கென்று ஒரு சுயமாய் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தாவே, உம்முடைய திட்டத்தை உம்முடைய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம